நண்பர் ஜெயக்குமார் சார் வந்து என்னுடைய குறுகிய கால நண்பர். அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், தயாரிப்பாளர்னு தெரியும். இப்போ நடிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. படம் பார்க்கும்போது அந்த நடிகராகவும் இருந்திருக்காரு. பட் ஒரு விஷயத்தில் அவரை நான் பாராட்டுவேன். பட் பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு வசதி இருக்குது. எனக்கு நல்லா தெரியும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நல்ல வசதியானவர் தான். பட் அதை செய்யாமல் ஒரு புது கலைஞர்களுக்கு, புதுசாக வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னா இதிலே டைலாக் வச்சுருக்காரு, ஹீரோக்களுக்கு தான் பில்டப்பா, காமெடியனுக்கு பில்டப் இல்லையான்னு. ஹீரோக்களுக்கு பில்டப் போச்சு தான் நாடு நாசமாக போச்சு. இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்க காரணமே ஹீரோக்களுக்கு பில்டப் வச்சது தான். ஹீரோக்களுக்கு பில்டப் வச்சதுனால நிறைய டேரக்டர் காணாமல் போயிட்டாங்க. பில்டப் சீன் யோசிக்க முடியாமலே போச்சு. இப்போ நல்ல கிரியேட்டர்கள்லாம் நிறைய டேரக்டர் காணாமல் போயிட்டாங்க. பாக்கியராஜ் சார்லாம் ஹீரோவுக்கு பில்டப் வைக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா எப்போ காணாம 10 படம் தொடர்ந்து ஹிட்டு கொடுத்தாரு ஸ்க்ரீன் பிளேயில். அவர் நடிச்சதுனால 10 படம் கொடுக்க முடிஞ்சது. ஹீரோவுக்கு பில்டப்னு அவர் யோசிச்சிருந்தாருன்னா எப்படி முடியும்னே தெரியல எனக்கு. ஏன்னா இவங்களை கூப்பிட்டு நம்ம 30 கோடி 40 கோடின்னு பணத்தை போட்டு 100 கோடி வரைக்கும் பணத்தை போட்டு செலவழிச்சு, அப்புறம் தமிழ் ராக்கர்ஸ்னு ஒருத்தன் வர்றேன், ஆன்லைனில் இறக்குறேன், அவனை பிடிக்கணும், அவனை பிடிச்சி உள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு இது எதுக்கு? தமிழ் ராக்கர்ஸ் வர்றேன், தமிழ் ராக்கர்ஸுக்கு பப்ளிக் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதையும் யோசிக்க மாட்டீங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா தமிழ் ராக்கர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்க. காரணம் எங்கே தப்பு? உனக்கும் கன்சியூமருக்கும் உனக்கும் ரசிகருக்கும் உள்ள கேப் அதிகமாகிடுச்சு. நீ ஏன் டிக்கெட் 1500 விற்கிற? உன்னை யார் விற்க சொன்னது? 1500 டிக்கெட் ஒரு நடிகனை வளர்த்து விட்றதுக்கு 1500 டிக்கெட் விற்கிற. பப்ளிக் எங்கே போவான்? உன்னோட ரசிகன். அவன் ரசிகனாக நேரிச்சதை தவிர அந்த ரசிகன் என்ன பாவம் பண்ணான்? உனக்கு பாலாபிஷேகம் பண்ணுறான், போஸ்டர் ஓட்டுறான், நோட்டிச்சிருக்கா, எல்லாம் பண்ணுறான். அவனை மேலும் மேலும் போய் அவன்கிட்ட போய் 1500 டிக்கெட் வைங்க, அதை வச்சு தான் நான் சம்பளம் வாங்கணுன்றதுக்கு எதுக்கு போய் நம்ம நிர்பந்தப்படுத்துறீங்க? அப்போ ரிவ்யூட்டட் ஆடியன்ஸ் எப்படி தேட்டருக்கு வருவானுங்க? அப்புறம் தமிழ் ராக்கர்ஸ் படம் போடுறான்னா போட தான் செய்வேன். எப்படி போடாமல் இருப்பேன்? போட்டு தான் பண்ணுவேன். அப்போ நீங்கள் மக்கள் வந்து சாய்ஸ் பார்க்குறாங்களே, எது பெஸ்ட்டு? ஒரு தடவை படத்துக்கு போகலாம் தேட்டருக்கு. 1500 கொடுத்து நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக, அவனை நேசித்த அந்த நடிகரை நேசித்த பாவத்துக்காக ஒரு தடவை 1500 கொடுத்து போகலாம், இல்லை 200 கொடுத்து போகலாம். திரும்ப திரும்ப அகைன் போகிறதுக்கு அவன் எங்கே போவான் அந்த ரசிகன்? ஏன் அப்படி கஷ்டப்படுத்தணும்? எதுக்கு இந்த ஹீரோ? ஒரு 10 ஹீரோக்களும் ஒரு 5 ஃபைனான்சியர் வாழ்கிறதுக்காக இந்த தமிழ் சினிமா இருக்குது. இவங்க கையில் தான் இந்த தமிழ் சினிமா இருக்குது. இவங்க வாழ்கிறதுக்காக இந்த இண்டஸ்ட்ரி அழிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் ஒரு நடிகர் நல்லா யோசிச்சு பார்த்தாங்கன்னா, நம்மளை நேசிச்சதை தவிர அந்த ரசிகன் என்ன பண்ணா? அவனை ஏன் நம்ம கஷ்டப்படுத்தணும்? நம்ம கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு டேக்ஸ் கட்டாமல் வச்சுக்கிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு, நம்ம சொகுசான வாழ்க்கை வாழ்றதுக்கு அவன் ஏன் பாதிக்கப்படணும்? நீ உன்னோட சம்பளத்தை குறைச்சிக்க வேண்டியதானே? குறைச்சிக்கிட்டு நீ 110 ரூபாய் 120 ரூபாய்க்கு மேலே என்னோட படத்தோட டிக்கெட்டை என்னோட ரசிகனுக்கு கொடுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு நடிகர் சொல்ல சொல்லுங்க, நீங்கள் லீடிங் நடிகரை. ஆனால் இவங்களுக்குலாம் இன்னைக்கு வந்து முதல்வர் ஆசை வருது. நீ ரசிகனுக்கே உண்மையாக இருக்க முடியல, அப்புறம் நீ முதல்வர் வந்து என்ன பண்ண போகிற? இதில் ஒரு நடிகர் வந்து நான் தயாரிப்பாளர் சங்கத்தை காப்பாற்ற வரேன்னு வர்றாரு. இருக்கு, அவரை வச்சு படம் எடுத்து 15 தயாரிப்பாளர் ரோட்டில் நிற்கிறாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு இங்கே வழி இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்தை நான் வந்து காப்பாற்ற வர்றேன். அப்படி எதுக்கு? நல்ல வேலை எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் சாரும் டிசைட் பண்ணி ஏதோ முடிவுக்கு வந்தாங்க. இல்லைன்னா இவர் போய் கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுத்துருப்பாரு, நான் பதவி ஏற்க போகிறேன், தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, நான் வரேன் பதவி ஏற்க போகிறேன்னு போயிருப்பார். என்ன சார்? அதாவது தமிழ் ராக்கர்ஸ் தான். தமிழ் ராக்கர்ஸ் ஏன் வரான்னு ஏன் யோசிக்க மாட்டேற? தமிழ் ராக்கர்ஸுக்கு ஏன் ரசிகர் அவளை சப்போர்ட் பண்ணுறான்? அவன் ஏன் தமிழ் ராக்கர்ஸை நேசிக்கிறான்? ஏன் அதை யோசிக்க மாட்டீங்க? எந்த விளம்பரம்னாலும் அடிக்குது. காலையில் ஒரு நடிகர் வந்து காப்பி குடிங்கன்றாரு, 11 மணிக்கு இன்னொரு நடிகர் வந்து டீ குடின்றாரு. ஆனால் அவங்க வீட்டில் அவங்க கிரீன் டீ குடிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொக்கோ கோலா குடின்றாரு, ஒருத்தர் வேட்டி. ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்து எங்களுக்கு வேட்டி கட்ட தெரியாதா? நீங்கள் சொல்லித்தான் நாங்கள் வேட்டி கட்டணுமா? வேட்டி கட்டுங்கன்றீங்க, எல்லாம் சொல்கிறீங்க, ரைட்டு. நீங்கள் சொல்கிறத பூரா நாங்கள் ரசிகர்கள் நம்புகிறோம். நீங்கள் எங்களுக்கு எங்கே உண்மையாக இருக்கீங்க? நீங்கள் இருக்க மாட்டேன்றீங்களே. கள்ளச்சாராயத்துக்கு கூட விளம்பரத்துக்கு நடிக்க சொன்னால் நடிகர் ரெடியாக இருக்காங்க காசு கொடுத்தா. இன்றைக்கி நம்ம கதாநாயகர்கள் இந்த நிலைமையில் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தயவு செய்து ரசிகர்கள் வந்து புது கலைஞர்களை என்கரேஜ் பண்ணுங்க. நல்ல கிரியேட்டர்ஸ் தான் காணா போயிட்டாங்க. நிறைய டேரக்டர்ஸ் காணா போயிட்டாங்க. இவங்களோட போட்டி போட்டு நிறைய டேரக்டரோட படம் வந்து நிற்க முடியல, ஸ்க்ரீனில் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு மணிரத்னம் சார் படமே வந்தாலும் ஒரு பெரிய ஹீரோன்னு பார்க்க போனால் அந்த ஹீரோ கொடுக்குற தேட்டர் மணிரத்னம் சார் கொடுக்க மாட்டாங்க. பெரிய டேரக்டர், பெரிய கிரியேட்டரு நிற்க முடியல இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில். இவங்களோட டாமினேஷன், ஓவர் டாமினேஷன். என்ன பில்டப், இவங்களுக்கு பில்டப் சீன் யோசிச்சு இங்கே போர் அடிச்சு போச்சு. 10 கார் அடிக்கிறானுங்க, 100 இவங்களுக்கு யோசிக்க முடியல, கிரியேட் பண்ண முடியல. முதல்ல தயவு செய்து இந்த ரசிகர்கள் வந்து மாறுங்க. முதல்ல இவங்களுக்கு எதுக்கு நம்ம 110 ரூபா 120 டிக்கெட்டை போய் எதுக்கு நம்ம 1500 கொடுத்து வாங்கணும்? என்ன அப்படி தேவை இருக்குது? உங்கள் படத்தை அன்னைக்கே தூக்கிடுவாங்களா? படத்தை கண்டிப்பாக ஓட தானே போகுது. எதுக்கு அவசரப்பட்டு கொடுத்து நம்ம போய் அவங்கள போய் அப்படி வளர்த்து விட்டு அவங்க நமக்கு உண்மையாகவே இல்லை, எந்த ஹீரோவும் உண்மையாக இல்லை. ஆனால் எல்லாருக்கும் இவங்க சம்பாதிச்சது போக இதில் எவ்வளோ வருமானம் வருதோ முடிச்சுட்டு அப்புறம் ரிட்டையர் ஆக போகிற ஸ்டேஜில் தமிழக முதல்வர் ஆகணும் வந்துருவாங்க. இந்த ரிட்டையர் ஆகிற கேஸ் பூரா தமிழக முதல்வர் வரோம், நாங்கள் அடுத்து தமிழக முதல்வர் வர போகிறோம் அப்படின்னு. இங்கே தான் முதல்வருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, யார் வேணாலும் முதல்வர் வரலாம்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. நீ அடுத்து இவங்க வந்துடுவாங்க முதல்வராக பண்ணோம். இப்படி இந்த நிலமையில் போய்கிட்டு இருக்கு எனக்கு இண்டஸ்ட்ரி. அதனால் தயவுசெய்து ரசிகர்கள் வந்து யோசித்து புது கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நல்ல கதைகளை பாருங்கள், நல்ல படங்களை பாருங்கள், நல்ல படங்களை சூஸ் பண்ணி பாருங்கள்.
நல்ல கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. பெரிய பெரிய ஜாம்பவானுங்கள்லாம் ஒதுங்கியிருக்காங்க. நீங்கள் காமெடியன்கள் தான் நிறையா நம்ம தமிழ் சினிமாவில் வந்து கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி பில்டப் காமெடியன்கள் கிடையாதா? ஹீரோவுக்கு மட்டும்தான் பில்டப் ஆனாங்க. காமெடியன்கள் தான் தமிழ் சினிமா வளர வச்சாங்க. என்எஸ் கிருஷ்ணன் சாராக இருக்கட்டும், ஐயா எம்ஆர் ராதாவாக இருக்கட்டும், இப்போ உள்ள நகைச்சுவை நடிகர் அண்ணன் விவேகா இருக்கட்டும், ஏன் பாக்யராஜ் சார் படங்களே எடுத்துங்களேன். அவரோட காமெடிகளில் தான் மக்களை சிந்திக்க வச்சார். எந்த விஷயம் சொன்னாலும் அந்த காமெடியை சொல்லி தான் சிந்திக்க வச்சார். ஹீரோக்கள் யாரும் நம்மளை சிந்திக்க வைக்கல, நம்ம அழிக்கத்தான் செஞ்சுருக்காங்க. தயவுசெய்து ஹீரோக்களை சப்போர்ட் பண்ணுறத விட்டுட்டு நல்ல படங்களை சூஸ் பண்ணி பார்க்கணுன்ற என்னோட பணிவான வேண்டுகோள். மற்றபடி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பாக்யராஜ் சார் வந்து வாழ்த்துறதுக்காக வந்திருக்காரு. அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். 10 தொடர்ந்து 10-15 படங்களுக்கு ஹிட்டு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீன் பிளேயில் இன்றைக்கி வரைக்கும் பாக்யராஜ் சாரை நிற்கிறதுக்கு ஒரு ஆளே கிடையாது. அவ்வளோ பெரிய ஜாம்பவான். பட் இந்த ஹீரோக்கள் டாமினேஷன் எங்களெல்லாம் பின்னாடி தள்ளி, நல்ல நல்ல கலைஞர்கள்லாம் பின்னாடி தள்ளி உட்கார வச்சுட்டு இவங்க வந்து முன்னாடி வந்துக்கிட்டு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் புரியலை. ஸோ இந்த நிலை மாற வேண்டும் என்று சொல்லி உங்களிடம் விடுகிறேன். நன்றி, வணக்கம்.